சூரிய குடும்பம். சூரிய குடும்பம்க்கு அப்புறம் என்ன வரும்? சூரிய குடும்பத்தை சுற்றி என்ன இருக்கும்? பிளானட்ஸ், கோள்கள் இருக்கும். கோள்களுக்கு அப்புறம் கோள்களுக்குன்னு ஒரு கோள்கள் இருக்கும். அதை வந்து நம்ம துணைக்கோள்னு சொல்லுவோம். புரியுதா? யூனிவர்ஸோட ஸ்ட்ரக்சரே இதான். இதை தான் பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்குது? பேரண்டம், அண்டம், சூரிய குடும்பம், அதற்கான கோள்கள், அதற்கான துணைக்கோள்கள். ஓகேவா? சரி, இந்த பேரண்டம் சொல்கிறாங்களே, அந்த பேரண்டம் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னா, ஹைட்ரஜன் ஹீலியம் ரெண்டு சேர்ந்த ஒரு வாயு கூட்டமைப்பு இருக்குல்ல, அது வெடிச்சதுனால தான் அந்த பேரண்டம் உருவானதாக சொல்லுவாங்க. ஆனால் அதை வந்து கான்ஸ்டன்ட் இருக்குது அப்படின்னு சொன்னது யாருன்னா, அப்பயே ஜார்ஜ் ஃபிலிம்டர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு வந்து பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லி, அந்த பேரண்ட வெடிப்பு இருக்குல்ல, அதுக்கு வந்து பிக் பேங் தியரி சொல்லி பேர் வச்சிருப்பாரு. அதை வந்து இன்னொரு பேரில் சொல்லலாம், எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ் ஹைப்போதெசிஸ் அப்படின்னு சொல்லலாம். பிக் பேங் தியரியோட இன்னொரு நேம் வந்து எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ் ஹைப்போதெசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரண்டம் பற்றி முதல் கோட்பாடு வச்சவரே இவர் தான். பேரண்டம் இப்படி வந்து பெருவெடிப்பு காரணமாக விரிவாகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னவர் இவர். அந்த கூற்று சரி. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நிறையா பேர் வந்து பேரண்டம் வந்து ஒரு இடத்துல நிலையாக இருக்குது, விரிவடையலை. பேரண்டம் இதுவரையுமே பேரண்டம்ங்கிறது விரிவடைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் சில பேர் வந்து என்ன சொன்னாங்க, அது வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி விரியும் அல்லது ஒரே நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னவர் வந்து எட்வின் ஹாபல். எட்வின் ஹாபல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இக்கோட்பாடின்படி 13.75 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகவே பேரண்டம் உருவாகி விரிவடைய தொடங்கிச்சான். எப்போ தொடங்குச்சான்? 13.75 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகவே விரியடைவ ஆரம்பிச்சிருச்சு. தோண்டி எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது மிக விரைவாக விரிவடையும் கோட்பாடு, அதாவது பிக் பேங் தியரி, இது விரிவடையும் பேரண்டம் கருத்துக்கோள், எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னதை யாருமே ஏற்றுக்கல. ஃபர்ஸ்ட் அவர் தான் சொன்னார், பெருவெடிப்பு வந்து காரணமாகி விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொன்னதை ஏற்றுக்கல. ஆனால் அதை ப்ரூவ் பண்ணவர் இவர், எட்வின் ஹாபல்ங்கிறவர். ஆமாம், விரிவடைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு, இதுக்கு ஒரு முடிவே இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணது யாருன்னா இந்த எட்வின் ஹாபல். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, இந்த பேரண்டம்